Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with what she said to her girlfriend. Poem written by Kabilar. அகநானூர்ல 82வது பாடலா இதை கொடுத்திருக்கிறாங்க. இந்த பூம் பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணை சார்ந்தது. கபிலர் சங்கம் ஏஜ்லயே ரொம்ப ஃபேமஸான போயட்ஸ்ல ஒருத்தர். இவர் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்றாங்க. சங்கம் கிளாசிக்கல் போயம்ஸ்லயே அதிகமான போயம்ஸ் எழுதின போயட்ஸ்ல இவரும் ஒருத்தர். 206 போயம்ஸ கொடுத்திருக்கிறாரு. 10% பாடல்கள் இவர் எழுதினதா சொல்லப்படுது. கிளாசிக்கல் ஏஜ்ல இருந்த மத்த போயட்ஸ் பாத்தீங்கன்னா 473 பேர் இருந்ததா சொல்லப்படுது. இவருடைய வாழ்ந்த காலம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. 50ல இருந்து 125 சில வாழ்ந்ததா சொல்றாங்க 1ஆம் நூற்றாண்டுல. அதே மாதிரி 140ல இருந்து 200 சில வாழ்ந்ததா சொல்றாங்க. 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலங்கள் தான். கபிலர் வாழ்ந்த காலத்துல கரிகார சோழன் இருந்தாங்க அப்படிங்கறதும் சொல்லப்படுது. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த போம் பாத்தீங்கன்னா A.K. ராமானுஜம் அவருடைய போம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார் அப்படிங்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஒன் ஆஃப் தி போமா கொடுத்திருக்கிறாங்க. 100 BCல இருந்து 250 AD வரைக்கும் இருந்த புலவர்கள் எழுதின பாடல்களை இவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாரு. அவருடைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல 2 கேட்டகரிஸா போம்ஸ பிரிக்கிறாரு. அகம் போம்ஸ், புறம் போம்ஸ். அகம் போம் அப்படிங்கிறது இன்டீரியர் போம்ஸ், இல்லற வாழ்வை பத்தின பாடல்கள். புறம் போயம்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் லைஃப், அரசியல், சமூகம், போர் இது பத்தின பாடல்களா இருக்கும். உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கிற போம் பாத்தீங்கன்னா அகம் போம்ஸ்ல ஒன் ஆஃப் த போம். குறிஞ்சி திணைய பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பாடல். குறிஞ்சி திணை அப்படிங்கிறது மலையும் மலையை சார்ந்து வாழும் மக்களையும் பத்தினது. இந்த போயமே பாத்தீங்கன்னா மலையை சார்ந்துதான் பாடப்பட்டிருக்கு. ஒரு பெண் தன்னுடைய தோழி கிட்ட சொல்ற மாதிரி இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. இப்ப போம் லைன்ஸ நம்ம பார்க்கலாம். இன் ஹிஸ் கண்ட்ரி சம்மர் வெஸ்ட் விண்ட் ப்ளோஸ். தன்னுடைய நாட்டுல, இங்க ஒரு மென் அவங்க ரெஃபர் பண்றாங்க. தன்னுடைய நாட்டுல இருக்கிற அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத தன்னுடைய மலைகளோட கம்பேர் பண்ணி அந்த பெண் அவளுடைய தோழி கிட்ட சொல்றா. சம்மர் வெஸ்ட் விண்ட் ப்ளோஸ், கோடை காற்று, மேற்குல இருந்து வீசக்கூடிய கோடை காற்று எப்படி இருக்குன்னா ஃப்ளூட் மியூசிக், புல்லாங்குழல்ல இருந்து வர்ற சத்தம் மாதிரி இருக்குதா. த்ரூ பிரைட் பெட்டில் ஹோல்ஸ் இந்த வேவிங் பேம்பூஸ், பேம்பு தோட்டத்துல பேம்பு மரங்கள் நிறைஞ்ச இருக்கிற அந்த இடங்கள் வழியா அந்த காத்து வரும்போது பேம்புல இருக்கிற அந்த ஓட்டைகள் வழியா அந்த காத்து வெளியே போகுது. அப்போ அது புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஓட்டைகள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வண்டுகளால உருவானது. சோ அந்த ஓட்டைகள் வழியா காத்து போகும்போது கேக்குறதுக்கே இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The sweet sound of waterfalls is continuous, dense as drum. மலைகள்ல இருந்து வர்ற அருவிகள் ரொம்ப இனிமையான சத்தத்தை எழுப்புதான். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா ட்ரம்ஸ், மேளங்கள் வாசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீர்வீழ்ச்சியோட சத்தங்கள் அவ்வளவு அருமையா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. The urgent flowing voices of a herd of stages or obeys. அங்க இருக்கிற மான்கள், கூட்டமா மான்கள் அங்க மேய்ச்சிட்டு இருக்கு. அதனுடைய முணுமுணுப்பு சத்தம், முழங்கல் சத்தமும் கேக்குது. The bees on the flowering slopes become lutes. மலைகளுடைய ஸ்லோப்ஸ்ல பூத்திருக்கிற பூக்கள்ல மேல வண்டுகள் சுத்துது. வண்டுகள் அந்த சுத்தும் போது அதனுடைய சத்தம் இருக்கும் இல்லையா, அதுவுமே வீணை வாசிக்கிற மாதிரி இருக்குதா. அவ்வளவு அழகான ஒளி அங்கிருந்து வருது அப்படிங்கறத சொல்றாங்க. Excited by such steaming voices, an audience of female monkeys watches in wonder the peacock in the bamboo hill.
மூங்கில் மரம் இருக்கிற ஒரு மலையா இருக்குது. அங்க நடனம் ஆடுற அந்த பீகாக்க பார்த்து, மயில பார்த்து கூட்டமா பெண் குரங்குகள் சத்தம் எழுப்புதாம். அப்படியே ஆச்சரியப்பட்டு எக்ஸைட் ஆகி அந்த சத்தம் எழுப்புது. அது பாக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Swapant sat like a dancer. அந்த பீகாக் டான்ஸ் ஆடுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு பெண் ஆடுற மாதிரியே அந்த மலைச்சரிவுகள்ல மயில் டான்ஸ் ஆடுது. மேக் an entrance on a festival stage. ஒரு பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஸ்டேஜ்ல முன்னாடி ஒரு பெண் கலைஞர் நடனம் ஆடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த மயிலோடைய நடனம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. He had a garland on his chest. இப்போ இதுவரைக்கும் தன்னுடைய நிலம் எப்படி இருந்தது, தான் வாழ்ற அந்த குறிஞ்சி திணை நிலம் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொன்னாங்க. இப்போ அந்த பெண் பார்த்த ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்களுடைய மார்புகள்ல ஒரு பெரிய மலர் மாலைய அவர் அணிஞ்சிருந்தாரு. A strong bow in his grip. அவருடைய தோள்கள்ல ஒரு பெரிய அம்பு இருக்கு. Arrow already chosen. So அவருடைய கைகள்ல வில்லுமே வச்சிருக்கிறாங்க. And he asked which way the elephant went with an arrow buried in its side. அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட தான் வேட்டையாடிட்டு வந்த யானை எந்த பக்கமா போச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறாராம். அந்த யானைய அவர் ஏற்கனவே அம்பால வேட்டையாடி இருக்கிறாரு. அந்த அம்பு அந்த யானையோடைய உடல்ல பதிஞ்சிருக்கு அப்படிங்கறதையுமே அவர் சொல்றாரு. He stood at the edge of a ripe-eared millet field. சோ அந்த விளை நிலத்துல, விவசாய நிலத்துல, வயல்ல பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் அந்த பெண்கள் கிட்ட கேக்குறாராம். அந்த வயலுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதிர்ந்த தானியங்கள், ரைப் இயர்டு மில்லட், முதிர்ந்த தானியங்களா இருக்கு. சோ அந்த திணை வயல்ல பெண்கள் அறுவடைக்காக அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல வந்துதான் அவரு தான் வேட்டையாடின யானை எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பட் among all the people who saw him standing there, எல்லாருமே அவர் அங்க நிக்கிறத பார்த்தாங்க. Why is it that I alone lie in bed in this harsh night? ஆனா இந்த இரவு பொழுதுல ஏன் இன்னும் நானு அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாரும் பார்த்தாலும் ஏன் எனக்கு இன்னமும் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. Eyes streaming, arms growing lean. சோ அதை நினைச்சு ஏக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. என்னுடைய தோள்கள்ல அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சஃபரிங்ஸ தன்னுடைய தோழி கிட்ட அந்த பெண் சொல்றாங்க. இதோட இந்த போமுடைய எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.